Hi everybody, how are you all today? Today we are going to look at how to use would in English. ஆங்கிலத்தில் would-ஐ பாவிப்பது எப்படி என்று சொல்லி நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். would வந்து மாடல் verb, நிறைய இடத்துல பாவிப்பாங்க. நாங்கள் அந்த would-ஐ இன்றைக்கு இறந்த காலத்தில் எதிர்காலமாக எப்படி பாவிக்கிறார்கள் என்றதை நாங்கள் பார்க்க போகிறோம். ஃபியூச்சர் இன் தி பாஸ்ட். நான் எக்ஸாம்பிள் பார்த்தா தான் கூட விளங்கும். ரைட், ஓகே. நீங்கள் ஒரு இன்டர்வியூ போக போகிறீங்க, அந்த இன்டர்வியூ 10 மணிக்கு இருக்கணும். பட் நீ ரோட்டுக்கு போனால் சரியான டிராஃபிக், நீங்கள் யோசிக்கிறீங்க. ஆனால் பொதுவாக யோசிச்சுப்பான், இன்றைக்கு போக கிடைக்காது, 10 மணிக்கு லேட்டாக போகுதுன்னு சொல்லி. அவ்வளோ விடயமும் இறந்த காலத்தில் முடிவடைந்து விட்டது. அதை பற்றி நீ ஒரு ஃப்ரெண்டுக்கு சொல்கிறீங்க, நான் யோசித்தேன் நான் லேட்டாக போகிறேன்னு, பட் நான் போயிட்டேன் டைமுக்கு அப்படின்னு. ஐ தாட் ஐ வுட் பி லேட். ஐ தாட் ஒரு விடயம் செய்த நீங்கள் இறந்த காலத்தில், ஃப்யூச்சரில் இன்னொன்று செய்யணும்படி யோசிச்சிங்க, அதுவும் இறந்த காலத்தில். என்னது? ஐ தாட் ஐ வுட் பி லேட். ஐ தாட் ஐ வில் பி லேட்டுன்னு நீங்கள் இங்கிலீஷ் கதைக்க வேணாம். கதைச்சால் ஆங்கிலம் பிழை. இங்கிலீஷ் இஸ் ராங். பாவிக்கப்படக்கூடாது, முடியாது. ஸோ நான் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். நீங்கள் ஒரு விடயத்துக்கு போக முதல் யோசிக்கிறீங்க, அது ஒரு பெரிய சிக்கலான விடயமே அப்படின்னு சொல்லி. ஐ தாட் இட் வுட் பி a big trouble. ஐ தாட், நான் யோசிச்சேன், அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் என்று சொல்லி. பட் அது இருக்கல. இந்த எல்லா விடயமும் முடிஞ்சிட்டு ஒரு ஆள் கதைக்கிறீங்க. ரைட். ஸோ we will see one more example. Initially we decided we would skip it, but eventually we did it. நாங்கள் அடிப்படையில் நாங்கள் யோசித்தோம். we decided, முடிவெடுத்தோம். we would skip it. okay, so நாங்கள் அதை ஸ்கிப் பண்ணி சொல்கிறது கைவிடுது. அந்த விஷயத்தை நான் கைவிடுவோம்னு நான் முதல்ல முடிவெடுத்தோம். பட் நான் கதைக்கும் பொதுவாக, ஆனால் கடைசியாக செய்தேன் நான். பட் இவென்ச்சுவலி வி டிட் இட். இவென்ச்சுவலினா கடைசியாக வி டிட் இட். இப்போ நாங்கள் would தான் பார்க்குறோம். மற்ற விடயங்கள் நான் பேச சொல்லுவேன். வி டிசைடட் ஒரு விடயம், வி வுட் ஸ்கிப் இட் ரெண்டாவது விடயம். எல்லாம் நடந்து முடிந்தது இறந்த காலத்தில். அதை பற்றி தான் இப்போ கதைக்கின்ற போது நீங்கள் would be தான் பாவிக்க வேண்டும், will be பாவிக்கப்படக்கூடாது. ஓகே, அல்லது would பாவிக்கணும் அல்லது would be பாவிக்கணும். வில்லோ வில் பியோ பாவிக்கப்படக்கூடாது. பாவிக்கப்பட்டால் ஆங்கிலம் பிழை. ஆங்கிலத்தில் ஒரு கான்செப்ட் இருக்குது, ஃபியூச்சர் இன் தி பாஸ்ட். ஓகே, நீங்கள் வந்தால் இன்னும் விவரமாக என்னுடைய கோர்ஸ் செஞ்சு என்னை படித்து கொள்ளலாம். என் இன்ஸ்டியூட் கிளம்புல எவ்வளோ முன்னுக்கு தான் இருக்குது. கீழே உள்ள நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். எல்லாம் ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் தருவேன். நீங்கள் வந்து ஃபுல் கோர்ஸ் செஞ்ச பிறகு அந்த மொழியில் உங்களுக்கு ஃபுல் யூ வில் கெட் 100% யூ வில் கெட் யுவர் நாலேஜ். தியர்ஸ் நோ டவுட் ஆன் இட். இன்ஸ்டியூட்டில் இங்கிலீஷ் மட்டும் இல்லை, மற்ற பாடங்கள் இருக்குது. மேக்ஸ், சயின்ஸ், தமிழ், ஹிஸ்ட்ரி, காமர்ஸ், A-level சப்ஜெக்ட்ஸ், காமர்ஸ் ஸ்ட்ரீம், ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம், எல்லா பாடமும் நாங்கள் செய்கிறோம். ஸோ நீங்கள் வந்து எங்களோட படித்து பெனிஃபிட் ஆக முடியும். நான் எல்லா பாடத்தையும் நல்ல டீச்சர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க. அதோட உங்களுக்கு ஆங்கில மொழியில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் காமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நான் அதுக்கான ஆன்சர்ஸ் நான் உங்களுக்கு தருவேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் பீயிங் வித் மீ.